ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சேனலில் ரெண்டாவதாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். சீரீஸோட நேம் என்னென்னா என் காதலி ஒரு அயலான். இது இங்கிலீஷில் போட்டால் உங்களுக்கே தெரியும். இந்த கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும்னால தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் சப்போர்ட்டை கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த கதை எப்பவும் போல் த்ரில்லர், ரொமான்டிக், மிஸ்ட்ரியாக தான் போக போகுது. செம்மையாக இருக்க போகுது. இப்போ வாங்க நம்ம சீரீஸோட ஃபஸ்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். போகிறக்கு முன்னாடி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் வாய்ஸ் ஓவர் தமிழுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விண்வெளியிலேருந்து ஏதோ யூஎஃப்ஓ மாதிரி பூமியில் வர்றது காட்டிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவை ஃபஸ்ட் என்ட்ரியாக கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதை தான் கேட்டுட்ருக்கான். ஆகாயத்துலேருந்து ஏதோ நம்ம நாட்டில் உழப்போகுது, அது யூஎஃப்ஓ மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. கார் ஓட்டிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் அந்த யூஎஃப்ஓ கரெக்டாக ஹீரோ இருக்க பக்கத்துலேயே வருது. என்னடா இதுன்னு ஹீரோ அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கையில் அவன் முன்னாடி பார்க்க தவறிடுறான். முன்னாடி சரியான ஒரு பெண்டு இருக்குது. அந்த பெண்டை வளைக்க முடியாமல் நம்ம ஹீரோ ரொம்பவே தடுமாறி அப்படியே பிரிட்ஜுக்கு நடுவில் அவனோட காரை இறக்கிடுறான். கார் அப்படியே கவுந்தடிச்சிட்டு கீழே உழுகுது. நம்ம ஹீரோவோ ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னே தெரியல அவனுக்கு. அப்படியே அவன் சில்லறை வாங்கிடுறான். காரும் புகஞ்சு போயிடுது. இதே நேரத்தில் அவன் மண்டை, காது, கண்ணெல்லாம் எல்லாமே ரத்தமாக இருக்குது. அவன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே மயக்க நிலைமையில் இருக்கான். இதே நேரத்தில் அந்த யூஎஃப்ஓ இருந்துச்சுல்ல, அந்த யூஎஃப்ஓவும் என் பக்கத்தில் தான் விழுந்திருக்கும். அந்த யூஎஃப்ஓவில் இருந்து ஒரு பெண்மணி அப்படியே நேக்கடாக வராங்க. நேக்கடாக வந்து நம்ம ஹீரோவோட கார்லேருந்து ஒரு துண்டு எடுத்து அதுவே அப்படியே ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிறாங்க. இவங்க யாருன்னா, இவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின்னே. இவங்க ஒரு அயலான், அதாவது ஒரு ஏலியன். இவங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே ஹீரோவை பார்க்குறாங்க. அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு, ஓ மனிதவாசி, இவனுக்கு அடிபட்டுருக்கு, எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி அவனுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. இவன் பாடி அப்படியே தொட்டு பார்த்தோன்னே இந்த ஹார்மோன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, வாசனையும் அப்படியே ஈர்க்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓ நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதே நேரத்தில் பின்னாடி இருக்க காரு அப்படியே சதுரி நெருப்பெல்லாம் பற்றிக்குது. நெருப்பு பற்ற அப்படியே சதுரி வருது நம்ம ஹீரோயின் மேலே அடிக்க. ஹீரோயின் தான் ஏலியனாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பாதுகாத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களாலேயே முடியல. நம்ம வாயிலேருந்து எப்படி ரத்தம் வரும், அது மாதிரி அவங்க வாயிலேருந்து ஏதோ ப்ளூ கலரில் திரவம் வருது. அந்த நேரத்தில் கழுத்தில் இருக்க டாலரும் அப்படியே கலந்து கீழே விழுவுது. அப்படியே நம்ம ஹீரோயின் தூக்கி அடிக்கப்படுறாங்க. பக்கத்தில் இருந்த ஆற்றுல குளத்துல போய் விழுந்துடுறாங்க. அந்த கல் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கையில் தான் இருக்குது. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோவை எப்படியோ வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவன் எந்திரிச்சு என்னடா நடக்குது, எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ தான் புரியுது நமக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவனுக்கு தெரியுது. பின்னாடி இருந்து டாக்டர் வந்து உங்களை நான் செக் பண்ணணும்ப்பா, உங்களை நான் செக் பண்ணிக்கிறேன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஓகே நீங்கள் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர். எப்படி ஆனீங்கன்னு தெரில, ஆனால் நீங்கள் சரியாயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஏலியன் பவர் கொஞ்சம் இவன் மேலே பட்டனால வேகமாக ரிகவரி ஆகிட்டான் போல். சரிப்பா ஹீரோ, அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரும் போயிட்டாப்புல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா ஒரு குட்டைகளை உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பார். அந்த குட்டைகளை வந்து எது பபுள்ஸ் வருது, என்னடா இது குட்டைகள் இருந்து பபுள்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையில் உள்ளேருந்து நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிருவாங்களா. என்னது குட்டைக்குள்ள இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா அப்படின்னு அந்த தாத்தா பார்க்கல. அப்படியே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு தலையை இப்படிக்கா ஒரு ஆட்டு அப்படிக்கா ஒரு ஆட்டு, அப்படியே எந்திரன் படத்தில் நம்ம ரஜினி சார் பண்ணுற மாதிரி பண்ணுவாளா. இதை பார்த்தோன்னே தாத்தாவுக்கு அல்லு விட்டுரும். அப்படியே நம்ம தாத்தாவை கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஓ அவர் பேர் இதுவா அப்படின்னு சொல்லி அவர் பேரை கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க, என் யூஎஃப்ஓ பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. என்னது என் பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கே, வெட்டிருந்து இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா பரப்பி அடிச்சுட்டு ஓடி போயிடுறாரு. நான் என்ன கேட்டுட்டேன், ஒரு ஓடி போகிறாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. இதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் மண்டை மேலே இருந்து ஒரு ஆமை கீழே விழுது. என்ன கீழே ஒரு ஆமைலாம் இருக்குது என் மண்டை மேலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தூக்கி போட போகல. அந்த ஆமை பேசுது, என்னை தூக்கி போட்டுறாத, நான் தான் உன்னோட அசிஸ்டண்ட்டு, நீ தண்ணிக்குள்ள விழுவையில் இந்த ஆமையெல்லாம் என்னை தின்றுச்சு, அதனால தான் இப்போ நான் ஆமை ரூபத்தில் இருக்கேன் அப்படின்னு அந்த ஆமை சொல்லுதான். ஓகே நீ அசிஸ்டண்ட்டா, நான் உன் கூடயே வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி இப்போ நம்ம எப்படி எங்கள் லோகத்துக்கு போகிறது அப்படின்னு நான் ஆமாம் கேட்கல. ஒன்றும் கவலைப்படாத, என் டாலர் மூலமாக ஹெட் காசுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டாலரை பார்க்கல. உள்ளே இருந்த அந்த கல்லை காணாம். என்னப்பா இது, கல் அங்கேயே விட்டுட்டேனா. ஸோ இப்போ அவனை வேற கண்டுபிடிக்கணுமே, நேற்று ஒருத்தனை காப்பாற்றுனேன் இல்லை அவனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் மூஞ்சி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கல. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து மூஞ்சியை பார்த்துருக்கவே மாட்டாங்க. வெறும் பாடியை பற்றி பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே அந்த சின்ன கட் பண்ணால் சைடு நம்ம ஹீரோ அப்படியே பாத்திங் தான் குளிச்சிட்ருக்கான். கரெக்டாக அவன் பாடியும் இப்போ காட்டுறாங்க.
நம்ம ஹீரோ சரியான ஒரு பணக்காரன் போல், அதாவது பிஸ்னஸ்மேன். கோட்டு சூட்டெல்லாம் போட்டு அப்படியே பிஸ்னஸ் மேன் மாதிரியே அப்படியே வெளியே வரான். பிஸ்னஸ் மேன் தான், மாறியில இல்லை. இவனுக்கு ஒரு பிஏஓ இருக்காங்க. சார், கம்பெனி முன்னாடி உங்கள் எக்ஸெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. என்னது, எக்ஸெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்களா? நமக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். ஆமாம் சார், எக்ஸெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. யார் யார் அப்படின்னு அந்த டேப்பில் பார்க்கல ஒரு 7-8 பேர் ஒரு பொண்ணுங்களாக இருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து நீங்கள் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவர் என்னை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாரு, என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே டைரெக்டாக ஸ்பாட்டுக்கு போகிறாரு. நம்ம ஹீரோ இறங்கினோடனே பரபரப்பாக நியூஸ் சேனல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ப்ரெஸ்ஸுக்கெலாம் ஒரு பதில் தான் சொல்கிறான். காதல் தானாக வரக்கூடாது, நம்ம போட்டு இழுக்கக்கூடாது, அதுவாக வரணும், வெறும் காசுக்காக பழகிறதெல்லாம் காதல் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல ப்ரெஸ்ஸில். சரி, ஒருத்தராக கூப்பிடுப்பா அப்படின்னு நம்ம பையன்கிட்ட சொல்லிட்டு ஹீரோ ஒரு பொண்ணாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறான். இந்த ஃப்ளைட் டிக்கெட்டில் உனக்கு அமெரிக்கா போகிற வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவுக்கு போய் நீ உனக்கு ஏற்ற மாதிரி மாடலாக மாறிக்கலாம், அங்கே போனால் நீ கன்ஃபார்மாக மாடல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ. இதை பார்த்தோன்னே இந்த தவற விட்டால் இன்னொரு சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்கிறான். அவ்வளோதான், அந்த பொண்ணு இதுலேயே மயங்கிருச்சு. சரிங்க, நான் இனிமேல் வரமாட்டேங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்க 6 பொண்ணுங்களையும் இதே மாதிரி ஆஃபர் பண்ணுறான் நம்ம ஹீரோ. எல்லா பொண்ணுங்களும் இந்த ஆஃபருக்கு ஓகே பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், இனிமேல் 7 பிள்ளைங்களும் கையை பிடிச்சிட்டு அப்படி திரும்பவும் அவங்க ஜாலியாக போகிறாங்க, எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி. ப்ரெஸ்ஸுக்கிட்ட இப்போ உல்ட்டாவாக பேசுகிறாங்க. யார்கிட்ட சொன்னால் ஹீரோ ப்ளே பாய்னு, அவர் நல்லவர் தான், நாங்கள் தான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு இப்போ அந்த 4 பொண்ணுங்களும் சொல்கிறாங்க. 6 பொண்ணுங்களும். அவ்வளோதான், இதுக்கு மேலே ப்ரெஸ்ஸுக்கு என்ன வேலை, அதுதான் கிளம்பிட்டாங்க. நம்ம பிஏ வந்து சொல்கிறாப்புல, சார் உங்கள் மறதி ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு, இதெல்லாம் 6 பொண்ணை லவ் பண்ணி யாருன்னு தெரியாதுன்னு நினச்சிருக்கீங்க. நடிக்கலை, நம்ம ஹீரோக்கு இருக்க வியாதியே தான், மழையில் நனைஞ்சா மைண்ட் லாஸ் ஆயிரும், அதாவது சில விஷயங்கள் மறந்து போயிடும், அது சில விஷயங்களில் இதுவும் ஒன்று சார், உடனே அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லல. சரி, அதுக்கான வழியை பாருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம பிஏ அப்படியே ஒரு கல் எடுத்துகிட்டு வரான். என்ன கல்லுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்களே அதே கல் தான் இது என்னன்னு தெரியுமா சார் அப்படின்னு கேட்கல. இல்லை எனக்கு தெரியாது, இது அப்படியே நல்ல சயின்டிஸ்ட் இருந்தா அவர்கிட்ட கொடுத்து என்ன கல்லுன்னு பார்த்து ரிசர்ச் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. இதே பக்கம் இங்கே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட ஃபேஸை வரைஞ்சி பார்த்துட்ருக்காங்க. அப்போ தானே கண்டுபிடிக்க முடியும் ஹீரோவை அப்படின்னு இங்கிட்ட இருந்து ஆமையும் சொல்லுது. ஆமாம்மா வர, அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும்னு. ஹீரோயின் ஏதோ சீரியஸாக வரைகிறாங்க. கடைசியில் என்ன வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோ வரையில் ஹீரோட பாடியை மட்டும் வரைஞ்சிருக்காங்க. எப்படி ஹீரோ மூஞ்சியை பார்த்தா தானே வரைய முடியும், அவங்க தான் பாடியை மட்டும் பார்த்தாங்களே. நம்ம ஆமா வந்து திட்டுது, நான் என்ன பண்ணுறது, நான் மூஞ்சியை பார்க்கல, பாடியை மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூலோகத்துக்கு வந்ததில் நான் அனலைசஸ் பண்ணுறது எல்லோரும் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நம்மளும் ஒரு ட்ரெஸ் கடைக்கு போய் ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் கடைக்கு வந்துடுறாங்க. அங்கே போய் ஜிம் பார்க்க டம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அப்படியே மேஜிக் பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸையும் ஜாலியாக போட்டு பார்க்குறாங்க. அங்கே இருக்க ஒரு ட்ரெஸ் விடாமல் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்துட்டு கடைசியில் இதை கேமராலேருந்து பார்த்த அந்த கடையோட ஓனர்லாம் வந்துடுறாங்க. யாருப்பா அந்த பொண்ணு திருடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோர்த்துக்கிட்டே விட்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ஓடிக்கிட்டே அப்படியே ரோட் சைடு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா நிறைய கார் இருக்குது. காருனா வெடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறாங்க. நடு ரோட்டில் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. நிறைய கார்லாம் வருது. அந்த காரில் ஒன்றா நம்ம ஹீரோவோட காரும் வருது. நம்ம ஹீரோவும் நார்மலாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறான். நடு ரோட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் காரை அப்படியே பிரேக் அடிப்பான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் தன்னோட ஏலியன் பவரை யூஸ் பண்ணி அப்படியே இந்த உலகத்தில் அந்த இடத்த மட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த விஷயம் ஹீரோ மட்டும் அஃபெக்ட் பண்ணல, ஏன்னா ஹீரோக்கு மருத்துவம் பார்த்ததால கூட இப்படி இருக்கலாம். ஹீரோவை மட்டும் அந்த விஷயம் அஃபெக்ட் பண்ணல. அதான் இடமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இனிமேல் காருக்கு எங்கே வேந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி துரத்திட்டு வந்தவங்கக்கிட்ட பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ என்னப்பா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போனோடனே அப்படியே அந்த இடமே திரும்ப நார்மல் ஆகிடுது. எல்லா காரும் பழையபடி இயங்குது. நம்ம ஹீரோ டாக்டரை பார்க்க தான் வந்திருப்பான். அதாவது இவங்க கூட படித்த பையனே ஒருத்தன் டாக்டர் ஆகிருக்கான். அவனை பார்க்க இந்த விஷயம் எனக்கு சரியே ஆகிற மாதிரி தெரிலப்பா, சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. நீ ஏன்டா சரியாகணும்னு நினைக்கிற, உங்கள் அம்மாவும் நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்களும் உன்னை நல்லாவே பார்த்துக்கிறாங்க, இதுலேருந்து நீ வெளியே வராமலே இருக்கலாமே அப்படின்னு. இதை கேட்ட ஹீரோ எனக்கு மைண்ட்லெஸ் ஆகக்கூடாது, அதுக்கான வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரும் ஓகேன்னு சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோயின் நைட் டைமில் ஒரு பாருக்கு வராங்க. அந்த பார் முன்னாடி 6 பேக்ஸ் வச்ச ஒரு பையன் ஃபோட்டோ இருக்குது.
ஓ இந்த பாருக்குள்ளே நிறைய சிக்ஸ் பேக்ஸ் வச்சவங்க இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி இந்த பாடி இருக்கவனை போய் தேடுவோன்னு சொல்லி அந்த பாருக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போனால் கிளப்பில் மப்புலன்னு பாட்டு பாடிட்டு நிறைய பேர் அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்கே நிறையா பசங்களும் இருக்காங்க. ஒவ்வொரு பையன் பாடியாக தொட்டு பார்த்து இவனாவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மேடம் இந்த ஆல்கஹாலை கொஞ்சம் குடிங்க, அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் தெரிவிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஆல்கஹாலை கொடுத்துட்றாங்க. இதை பார்த்து அந்த ஆமா இருக்குல்ல, நீ இதெல்லாம் குடிக்கக்கூடாதுடி அப்படின்னு குடித்ததுக்கப்புறம் சொல்கிறாத அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். கடைசியில் அந்த ஆமை மேலேயே கொஞ்சம் ஆல்கஹால் ஊற்றிடுமா. ஆமை மேலே ஊற்றிட்டிங்களா, யார் பண்ணது ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. ஆமையும் அப்படியே மட்டையாயிருச்சு. அந்த பார்லேயே ஒருத்தன் சூப்பராக கிட்டார் வச்சு வாசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் இவனை அப்படியே பார்க்குறாங்க. இவனை பார்த்துட்டு அப்படியே போதையில் நினச்சி பார்க்குறாங்க. இவன் தான் அவனாக இருப்பானோ, இவனே தான் இருப்பான், அவன் தான் இவன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கடைசியில் இவன் யாருன்னு பார்த்தாங்கன்னா இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனில் யாருன்னு பார்த்தாங்கன்னா நம்ம ஹீரோவோட தம்பி தான் இவன். இவன் ஹீரோ ஃபோன் பண்ணையில் பாத்ரூம்குள்ளே போயிட்டு அண்ணா சொல்லுங்கண்ணா, வரைஞ்சிக்கிட்டே இருக்கேண்ணா, அவ்வளோதான் வரைஞ்சி முடிச்சிடுவேண்ணா, நீங்கள் ஆளெல்லாம் அனுப்பாதீங்க, நானும் கரெக்டாக தான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லி பாத்ரூம் வந்து வெளியே தான் பிஏ நின்றுட்டுருக்கான். நீ வரைகிற லட்சணத்தை நல்லா பார்க்குறப்பா அப்படின்னு சொல்லி வரைகிற கூட்டிகிட்டு போயிடுறான். இதை ஹீரோயின் பார்க்குறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு நில்லுங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த நேரம்னு பார்த்துட்டு அந்த பாரோட ஓனர் நில்லுப்பா, நீ சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி 45,000 சில்லறை காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயே அப்படியே மட்டையாடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. அந்த பார்லேயே நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டாங்க போல். அந்த பார்க் ஓனரும் அப்படியே பக்கத்தில் தான் இருக்குது. சரியான பணக்காரியாக இருப்பாளோ, காஸ்ட்லியான வாட்சும் கட்டியிருக்கா, பணக்காரியாட்ட இந்த ஒயினெல்லாம் வாங்கி குடிச்சிருக்கா, இதெல்லாம் ஹை குவாலிட்டி ஒயினாச்சு, கண்டிப்பாக பணக்காரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கல. ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சுக்கிறாங்க. ஹீரோயின் எந்திரிச்சதுக்கப்புறம் மேடம் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே எங்கே இருக்குன்னு தெரியல, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் என்னோடய பாரில் தான் இருக்கீங்க, நேற்று ஃபுல்லாக காஸ்ட்லியான ஒயின் எல்லாத்தையும் குடிச்சிட்டு இன்றைக்கி அப்படியே தூங்கிட்டீங்க மேடம், இது ஏன் பார் தான், கவலைப்படாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒயின் இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லி அவங்களே ஷாக் ஆகிறாங்க ஹீரோயின். சரி மேடம் ரொம்ப பெரிய இடத்த இருப்பீங்களோ அப்படின்னு பார்க்கல, நான் ஒரு அனாதைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அனாதையா அப்படின்னு நம்ம பார்கடுக்காரி பார்க்குறாங்க. என்ன மேடம் காமெடி பண்ணிக்கிட்டு, சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கல. என் பேரா குசுகி லக்கா நம்பர் 7 அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இவ கண்டிப்பாக பைத்தியக்காரியாக தான் இருப்பான்னு அந்த பார் ஓனர் முடிவே பண்ணிட்டாங்க. ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புவாங்களா. இதை பார்த்தோன்னே பார் ஓனர் எங்கே கிளம்புற பாப்பா, நீ நேற்று சாப்பிட்ட ஒயின்னு அது சிக்கன் கெபாப்பு மட்டன் கெபாப்பு எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லல. காசெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரே இடத்துல முடிச்சுட்டாங்க. காசு இல்லையா, காசு இல்லைன்னா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா செய் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பாய் கிட்டப்போ நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த வேலை பிடிச்சனால டெலிவரி பாய் வேலைக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ சொல்லு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கல. என்னோட பேர் குசுக்கி லக்கா நம்பர் 7 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஹீரோயின். இதை கேட்டோன்னே உன் பேர் அதெல்லாம் கிடையாது, என் பேர் சாய், உன் பேர் சாய் சூஷி அப்படின்னு சொல்கிறாங்க. சாய் சூஷி நல்லா இருக்கே, இது சாய் சூஷி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பேரையே வச்சுக்கிறாங்க. சரி போய் வந்த வேலையை பாரு, நான் எல்லாத்துக்கும் போய் ஃபுட் டெலிவரி பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு வேலை கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயினா அப்படியே ஜாலியாக ஃபுட் டெலிவரி பண்ண போகிறாங்க. இதே நேரத்தில் ரோட்டில் ஒரு கார் வருது. காருக்குள்ளே யார், நம்ம ஹீரோவும் பிஏவும் இருக்காங்க. சார் உங்கள் தம்பி அந்த ஆர்ட்டை கொஞ்சம் நல்லா சீக்கிரம் முடித்தா மியூசியத்தில் அந்த ஆர்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவன் சீக்கிரம் முடிச்சிடுவான், நம்ம இப்போ அவனை பார்க்க தான் போகிறோம், அவனை போய் பார்த்து என்னென்னு பேசிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அட்ரஸுக்கு போகலாம். ரோட்டுக்கு வரையில் ரோட்டில் எல்லாம் கார் இருக்குது. காரை பார்த்தோன்னே ஹீரோயின் அப்படியே திரும்பி போயிடுறாங்க. ஐயோ காரு வெடிக்குமே அப்படின்னு. இவா பண்ணுறதெல்லாம் நம்ம ஹீரோ ஜன்னல் வழியாக பார்த்துட்டு தான் இருக்கான். அவள் ஒரு அட்ரஸை பார்க்குறா. ஓ இந்த அட்ரஸ் அங்கே இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே டெலிபோர்ட் ஆயிடுவாளாம். இதை பார்த்தோன்னே ஹீரோ யாரா இது, நடுராட்டில் ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். பிஏவை கூப்பிட்டு அங்கே யாராவது இருந்தாங்களா அப்படின்னு பார்க்குன்னு சொல்லல. நம்ம பிஏவும் பார்த்துட்டு அப்படி யாரும் இல்லையே சார் அப்படின்னு சொல்கிறான். என்ன மாயமோ மந்திரமோ தந்திரமோ எனக்கு ஒன்றும் தெரிலப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயின் அந்த ஃபுட்டை இப்போ டெலிவரி பண்ண தான் போகிறாங்க. அங்கே டெலிவரி பண்ணலான்னு போகல 2 கார்டை வந்து பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் உள்ளே போகக்கூடாது மேடம், உள்ளே மும்முரமாக வரைஞ்சிட்டு இருக்காப்புல அப்படின்னு உள்ளே வரைஞ்சிட்டு இருந்தவனே வெளியே வந்துடுறான். யாருன்னு பார்த்தா ஹீரோவோட தம்பி.
அப்படியே உள்ளே வாங்க மேடம், நீங்கள் இவனுங்க அப்படி தான் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே அந்த தம்பிக்காரன் அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிடுறான். கடைசியில் ஒரே நாளில் இவ்வளோ அழகாயிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. கடைசியில் நீங்கள் நேற்று என்னை கான்செப்டில் பார்த்தீங்களா? ஆமாங்க, எனக்கு இந்த ஆர்ட்ஸ் அவ்வளோ பிடிக்காது, மியூசிக் தான் பிடிக்கும், எங்கள் அண்ணங்காரன் தான் ஆர்ட் வரைய சொல்லி கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தம்பிக்காரன் சொல்கிறான். ஓகே, நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படின்னு நம்ம தம்பிக்காரன் ஒரு ஹெல்ப் கேட்குறான், இந்த ஹெல்ப் பண்ணுங்கள், இங்கேருந்து தப்பிச்சு போவ அப்படின்னு. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பிக்காரன் அவளோட ட்ரெஸ்ஸை போட்டு டெலிவரி பாய் மாதிரியே செட்டப் பண்ணிக்கிறான். இவன் அப்படியே டெலிவரி பாய் மாதிரி வெளியே வந்துட்டுருக்கான். ஆப்போசிட் சைடு நம்ம ஹீரோவும் பிஏவும் வந்துக்கிட்டு இருக்காங்க நடந்து. ஆத்தாடி அண்ணங்காரன் வந்துட்டாண்டேன்னு சொல்லி அப்படியே அவன் கீழே குனிஞ்சுக்கிறான் நம்ம டெலிவரி பாய். நம்ம ஹீரோவும் டெலிவரி பாய் அப்படின்னு நினச்சி தம்பிக்காரன் அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. உள்ளே இருக்கிறது யார்? நம்ம ஹீரோயின் மாஸ்க் ஆடிட்டு இருக்காங்க, ஹுடியெல்லாம் போட்டுட்டு. உள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னப்பா தம்பி முடிச்சிட்டியா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுட்ருக்கான். ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. நம்ம ஹீரோக்கும் சந்தேகமாக போயிடுது. அப்படியே அந்த ஹுட்டியை கழட்டிட்டு பார்த்தா உள்ளே நம்ம ஹீரோயின். இப்போ தான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டு. நம்ம ஹீரோ கேட்குறான், இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நம்ம மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கல. உன்னைய நான் மீட் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்கல உடம்பு தானே பார்த்துருப்பாங்க, மூஞ்சியை பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. இப்போ ஹீரோயின் மிரட்டுறாங்க, பக்கத்தில் வந்தீங்கன்னா ஏலியன் சித்தை பயன்படுத்தி உனக்கு சாவடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டையில் நம்ம ஹீரோயின் அப்படியே தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கையை வச்சு தடுத்துடுறான். ஏலியன் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அது ஏலியன் பவர் ஒர்க் ஆகலை. ஏன்னா நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்கனால தான் கூட ஏலியன் பவர் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். திரும்பவும் நம்ம ஹீரோயின் 1 செகண்ட் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்பையும் நம்ம ஹீரோ கையை வச்சு தடுத்துடுறான். என்னடா இது, இவன் பக்கத்தில் இருக்கிற மட்டும் ஏலியன் பவர் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, இப்படி காலம் வருது அப்படின்னு நினைக்கிறது தான் உள்ளேருந்து 2 காட்ஸு பிஏவும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் கரெக்டான நேரமாக பார்த்து பக்கத்தில் இருந்த ஸ்டாச்சுவை கீழே உடச்சிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், உள்ள பரவாயில்ல, அவளை பிடிக்காதீங்க, ஏன்னா அவள் கொண்டு அந்த ஃபுட்டெல்லாம் இங்கே தான் இருக்குது, அந்த ஃபுட்டில் கடை பேர் எழுதி இருக்குது, அனையுமே அந்த கடையில் தான் அவன் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை கொடுத்து இந்த கடையில் போய் விசாரிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஹோட்டலுக்கே வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துருச்சுன்னா அவனு இங்கே வந்திருப்பான்ல, அவங்க வந்தானா என்ன சொன்னான் அப்படின்னு ஓனர்கிட்ட கேட்கல. ஓனர் சொல்கிறாங்க, பரவாயில்லையே, ஒரே நாளில் கஸ்டமரை ஃப்ரெண்டை கூட ஆக்கிட்ட, நைட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு இருந்தால் வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாங்க ஓனர். அதையும் நம்ம ஹீரோயின் வாங்கி வச்சுக்கிறாங்க. சரி, அடுத்த ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லல. அடுத்த ஆர்டரா, உனக்கு இன்னும் எனர்ஜி இருக்காமா அப்படின்னு ஓனர் கேட்குறாங்க. என் உடம்புல எனர்ஜி பொங்கிட்டு இருக்கு மேடம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போனா சரி, இன்னொரு ஆர்டர் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓனர் இன்னொரு ஆர்டரையும் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த ஆர்டரை முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வரவே நைட் ஆயிடுது. வந்து பார்த்தா ஹோட்டலில் யாரையும் காணா. உள்ளே நம்ம ஹீரோ தான் குத்துக்கலாட்ட உட்காந்துட்டு இருக்கேன். இந்த ஹோட்டலில் இருக்க எல்லா பெஞ்சையும் நான் வாங்கிட்டேன், எனக்கு இப்போ நீ சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டேன்னு நம்ம ஹீரோயின், யாரா இது வில்லங்கமான ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனால் அங்கே ஓனர் மேடம் நிற்கிறாங்க. ஓனர் மேடம் என்னாச்சு, உன்னைய பார்க்கறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், உடனே அவனுக்கு போய் பேசி சர்வ் பண்ணு அப்படின்னு நம்ம ஓனர் சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது மேடம், எனக்கு இப்போ தான் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா? என்னோடய ஒயின்னு சிக்கன் கெபாப்பு மட்டன் கெபாப்பெல்லாம் தின்னுபுட்டு நீ டயர்டாக இருக்குங்கிற. சரி இப்போ புலம்ப ஆரம்பிக்காதீங்க, நான் போய் சர்வ் பண்ணுறேன், நான் ஓவர் டைம் பார்க்குறேன், எனக்கு ஒரு நிறைய காசு தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஜாலியாக சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வேறு வழி இல்லை, போய் சர்வ் பண்ணுறாங்க. சார், உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சில விஷயங்களை சொல்கிறான். எனக்கு இது வேணும் அது வேணும்னு. உடனே நம்ம ஹீரோயின் திரும்பி, சாருக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு சொல்லல, எந்த செஃப்பையும் காணா, நான் எல்லா செஃப்பையும் போக சொல்லிட்டேன், உன் கையால் தான் எனக்கு சமைச்சு தரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. என்னது என் கையாலவா? அவளுக்கு வேறு வழி இல்லை, சமைச்சு தான் அவனு ஹீரோயினும். சரி 2 நிமிஷம் சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிச்சன் பக்கம் வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு சமைக்கவா தெரியாதா? அவன் ஆமாம் சார் எடுத்து வைக்கிறாங்க. ஆமாம் மட்டையாக இருக்குது, ஆல்கஹாலை குடிச்சிட்டு ஓ அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோயின் அவளை எதுவும் செய்ய தெரியாமல் செஞ்சு ஃபயரை உண்டாக்கிட்டாங்க. அணைக்க தெரியாமல் அணைச்சிட்டு இருக்கல, என்னாச்சு? ஹீரோ வந்து எதா ஃபயர் இன்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்கல. அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே ஹீரோ அவன் சட்டையை கழட்டி அப்படியே பட்டுன்னு அடித்து எப்படியோ அந்த தீயை அணைக்கலான்னு பார்த்து ஒரு குண்டாவை கவுத்தி வச்சு அந்த தீயை அணைச்சிட்டாப்புல நம்ம ஹீரோவை ஹீரோயின் பார்க்கவே இல்லை. ஹீரோவோட பாடியை தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். எவ்வளோ செம்மையான கூலான பாடி அப்படின்னு பார்த்துட்டு கையில் வச்சுருந்த கரண்டியை கூட கீழே போட்டுடுறாங்க நம்ம ஹீரோயின். உடனே கையெடுத்து ஹீரோவோட பாடி மேலே வச்சு
உன்னைய தான் நான் இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன், உன்னை தான் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், உன் ஹார்மோன் ஸ்மெல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாங்க ஹீரோயின். அதே ஸ்மெல்லு தான் நான், கரெக்டாக மேட்ச் ஆகுது. அவனே தான் நீ, உன்னை தான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன். என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் வர்றது உன்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீ ஈர்க்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுற என்ன சொல்கிறேன்னு கேட்கல. அப்படின்னு நம்ம ஹீரோயின் மெயின் மறந்து போயிடுறாங்க ஹீரோவோட பாடி ஹார்மோன் ஸ்மெல்லில். அப்படியே இந்த என் காதலி ஒரு அயலான் அப்படிங்கிற ஃபஸ்ட் பார்ட்டு முடியுது. நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டை நாளான்னைக்கு காலையில் 11 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காமல் காத்துக்கிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்ட் எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்ப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.